கிளம்புடா. டேய் 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 ஏய் இந்திரா இந்திரா, எப்பப்பா தூங்கிட்டேன் இந்திரா. என்னவா 8 மணி ஆச்சு ஒன்னும் தூங்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 12 மணிக்கு பிளிப்கார்ட்ல இருந்து ஆர்டர் வரும், வாங்கி வச்சிருக்க, அவ்வளவுதான். டேய் அவன் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் பண்ணிரு. நீ கரண்ட் பில் கட்டிட்டு நீ தான் லாஸ்ட் டேட். டேய் உன்ட்ட தானே பேசிக்கிறேன். கரண்ட் பில் கட்டிட்டு நீ தான் லாஸ்ட் டேட். பால் கரரும் அவன்கிட்ட காசு கொடுத்துரு, காசு வச்சுட்டு போறேன். அப்படியே எனக்கு ஒரு 100 ரூபாய் சரி வச்சு தொலைறேன். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தி. ஹலோ, சாப்பிட்டியா? இன்டர்வியூ போனே, என்னாச்சு? உன் கூட படித்தவங்கெல்லாம் வேலை வெட்டின்னு செட்டில் ஆகி நல்ல நிலைமையில இருக்காங்க. ஆனால் நீ என்னடானா இன்னும் வேலை வெட்டிக்கு போகாமல் இப்படியே சண்டமாக ஊரை சுற்றிட்டு இருக்க. என்னதான் நீ நினச்சிட்டு இருக்க? ஃப்யூச்சரில் என்னதான் பண்ண போறேன்னு இப்போ வரைக்கும் தெரில. மச்சான் சுபா, நான் மச்சான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. நீ கட்சி சொன்ன வழியா பண்ணியாடா? இவன் பண்ண மாட்டான்டா. வேற வேலை என்ன மச்சான்? ஏன்டா அதை விட்றா. ஏய் என்ன இது? எடு மச்சான், ஃபோன்ரா மச்சான் ஐஃபோன்ரா. எப்பட்றா? ஏய் இங்கே குர்ரா. யார் இது?
மச்சான் கிளீன் எடுத்துட்டா. மச்சான் ஐஃபோன்ரா வித்தா நல்ல ரேட் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க, பிரச்சனையா முடிச்சு கொடுத்துருவாங்க. என்ன சொல்கிறேன் மச்சான்? ஐஃபோன்ரா விட்டுற வேணாம். மச்சான் அதெல்லாம் வேணாம்டா. ஐஃபோன் விற்றா கண்டிப்பாக பிரச்சனை ஆகும். யார்கிட்ட இருந்தால் நான் உங்கள்கிட்ட கொண்டு விடுக்க சொல்லு. இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை வேறு. நான் மாட்டினா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? நான் பாத்துக்கிறேன்டா. உங்க போனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, என்கிட்ட தாங்க உங்க போன் இருக்கு. நீங்க வந்து வாங்கிக்கிறீங்களா? அட்ரஸ் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கார்த்தி, நீங்கள் யாருங்க? என் மொபைல் அவர் தான் வச்சுருக்காரா? கார்த்தி, உன்னை தேடி ஆள் வந்துருவாங்கடா. யாரு கார்த்தி? நான் தான் சார். ஃபோன் கொடுங்க. உங்க பேரு? என் பேர் ராஜசேகர். 2 நாள் முன்னாடி கால் பண்ணியிருந்தேன். கட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஏன்? சார் ஃபோன் எடுத்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் மன்னிச்சிருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. சரி, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் 2 பேரும் டிசிஎஸ் ஒர்க் பண்ணிக்கிறோம் சார். இப்போ நீங்கள்? வேலை தேடி இருக்கா சார்? சோழிங்கநல்லூரில் உள்ள கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கேன். எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருந்தால் வந்து பாருங்கள். இதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது. சரி, ஓகே, பாய் பாய். மச்சான் நாளைக்கு ஆஃபீஸ் போனால் வேலை கன்ஃபார்ம். அப்போ நாளைக்கு ட்ரீட்டு தான் மச்சான். போடு. என்னடா முழிக்கிற? டேய், 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 டேய். டேய் ஏன்டா இப்போ கிழிச்சு போட்ட? டேய் ஏன்டா பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிருக்க? டேய் ஒன்றை தானே பேசிட்டு டேய் டேய் இருக்கேன். நில்றா டேய். வேலைக்கு போயா மாட்டியா? டேய் ஒன்றை தான்டா. இப்போ ஏன்டா அதை கிழிச்சு போட்ட? மச்சான், இது ஒன்றும் என் திறமை கிடைச்ச வேலை இல்லைடா, நான் செஞ்ச ஹெல்ப் கிடைச்ச வேலை. என்றைக்கு இருந்தாலும் என் திறமைக்கு ஏற்ற வேலை எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது.